இறையரசை நாம் அறிவிப்பது அதை பற்றி அதிகம் பேசுவதால் அல்ல, மாறாக அதை வாழ்வதால். இயேசு என்ன செய்தார்? வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். யாரிடம் யாருக்கு சேவை செய்ய வேண்டுமோ அங்கே தங்கியிருத்தல் வேண்டும். பங்கு தளம் என்றால் பங்கு தந்தை அந்த பங்கில் தங்கி சேவை செய்ய வேண்டும். இந்த பங்கில் எனக்கு வசதி பத்தாது, ஆகவே நான் பேராயர் இல்லத்தில் சொகுசாக தங்கி கொண்டு அங்கிருந்து வந்து திருப்பலி வைத்துவிட்டு போகிறேன் என்று சொல்வது சரியாகுமா? In today's gospel, they were like sheep without a shepherd. The book of Ezekiel, chapter 34, places before us 5 characteristics of a good shepherd: going in search of, bringing back, binding the wounds, feeding and caring. People were looking for someone who can be all this for them. Without this, they were lost and felt abandoned. Jesus, the Good Shepherd, feels for the sheep of his time that were abandoned by the so-called religious leaders. He authorizes and sends out to his disciples that they, by proclaiming the kingdom and healing all who are sick and abandoned, may become good shepherds. Shepherds of my soul, may I be the good news you want me to proclaim to others. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே நமக்கு நீதி தலைவர், ஆண்டவரே நமக்கு நியமம் வழங்குபவர், ஆண்டவரே நமக்கு வேந்தர், அவரே நமக்கு மீட்பு அளிப்பவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. மகிமை. காலத்தில் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். இயேசு 12 அறிவுரையாக கூறியது, வழி தவறி போன ஆடுகளான இஸ்ராயேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். The kingdom of heaven is near. மத்தேயு 10:7 விண்ணரசு நெருங்கிவிட்டது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். I am the way, I am the truth, I am the life.
நானே வழியும் உண்மையும் உயிரும். கிரேஸ்வேல் அன்பார்ந்த சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேயர்களே, இறை அரசு என்பது என்ன? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறை தந்தையை பற்றியும் இறை அரசை பற்றியும் அறிவித்து வந்தார். நாம் அறிவிக்க வேண்டியது இன்னும் ஒன்று கூட. இறை தந்தை பற்றியும் சொல்ல வேண்டும், இறை அரசை பற்றியும் சொல்ல வேண்டும், இயேசுவை பற்றியும் சொல்ல வேண்டும். இதுதான் நற்செய்தி. இயேசு செய்த செயல்கள், போதித்த போதனைகள் அனைத்தும் இறை தந்தையை மையமாக வைத்து இறை அரசை இங்கே கொண்டு வருதல் என்பதிலே அவருடைய பணி. என் பணி முடிந்தது, எல்லாம் முடிந்தது என்று அவர் சிலுவையில் தலை சாய்க்கும் பொழுது எதற்காக வந்தாரோ அந்த பணி நிறைவேறுகிறது. மிஷன் அக்காம்ப்ளிஷ்ட். 12 வயது சிறுவனாக இருக்கும் பொழுதே என் தந்தையின் பணியை நிறைவேற்றுவது என் கடமை, என் தந்தையின் இல்லத்தில் இருப்பது எனக்கு உரிமை, கடமை என்பது உங்களுக்கு தெரியாதா என்று தன் பெற்றோர்களிடமே கேட்டவர். We preach kingdom of God not so much by talking about it but by living it. இறை அரசை நாம் அறிவிப்பது அதை பற்றி அதிகம் பேசுவதால் அல்ல, மாறாக அதை வாழ்வதால். ஆப்பிரிக்கா தேசத்தில் ஒரு கிராமத்தில் கிறிஸ்துவத்தை பற்றி அறிவிக்க வேண்டும், கிறிஸ்துவத்தை அங்கு அறிமுகப்படுத்த வேண்டும், கொடுக்க வேண்டும் என்றால் மேடை போட்டு இந்த கன்வென்ஷன்ஸ் கூட்டங்கள், ஜெப கூட்டங்கள் இப்படியாக செய்வது அல்ல. வீடுகளை சந்தித்து மக்களுக்கு டிராக்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய பலவிதமான அச்சடித்த காகிதங்களை கொடுத்து அறிவிப்பது என்பது அல்ல. மாறாக என்ன செய்வார்கள்? ஒரு நல்ல கிறிஸ்துவ குடும்பத்தை அந்த ஊரில் சென்று அவர்களோடு வாழ வைப்பார்கள். அதான் இயேசுவினுடைய பணியும். இயேசு என்ன செய்தார்? வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். யாரிடம் யாருக்கு சேவை செய்ய வேண்டுமோ அங்கே தங்கி இருத்தல் வேண்டும். பங்கு தளம் என்றால் பங்கு தந்தை அந்த பங்கில் தங்கி சேவை செய்ய வேண்டும். இந்த பங்கில் எனக்கு வசதி பத்தாது, நல்ல கட்டட வசதி இல்லை, காற்று வசதி இல்லை, ஆகவே நான் பேராயர் இல்லத்தில் சொகுசாக தங்கி கொண்டு அங்கிருந்து வந்து திருப்பலி வைத்துவிட்டு போகிறேன் என்று சொல்வது சரியாகுமா? நம் கோவிலுக்கு அருகிலே ஒரு மருத்துவமனை இருக்கிறது. மருத்துவமனையிலே மருத்துவர்கள், செவிலியர்கள் இருக்க வேண்டும். ஒரு 3-4 பேர் ஒரு 11 மணிக்கு ஒரு குழந்தையை தூக்கிக்கிட்டு வேக வேகமாக போனாங்க. இந்த நேரத்தில் எங்கே போகிறாங்க? பஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் நின்று போச்சு பஸ் ஓட்டமெல்லாம். அடுத்த 10-20 நிமிஷம் திருப்பி போனாங்க. ஓ, பக்கத்தில் ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பாங்க. அப்போ அந்த சமயத்திலே மருத்துவர் அங்கே இருக்க வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மிகப்பெரிய பெருமை என்ன? அந்த கடவுள் என்ற வலிமையை, மகிமையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் அதை விடுத்து மனித தன்மை ஏற்று, அதுவும் அடிமையின் தன்மை பூண்டு சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிபவர் ஆனார். இதுதான் இயேசுவினுடைய தனிப்பெரும் சிறப்பு. இந்த மக்களுக்காக நான் இறங்கி வந்து செயல்படுகிறேன் என்பதும். 2 உதாரணங்கள் சொல்கிறேன். ஒருத்தர் ஜன்னல்லேருந்து பார்க்குறாரு, பலத்த புயற்காற்று அடிக்கிறது, மழை பெய்கிறது, ஒரு 20-30 வாத்துக்கள் அங்கேயும் இங்கேயும் ஓடுது. அவருடைய வீட்டில் ஒரு கார் ஷெட் இருக்குது.
ஆகவே இவர் கொஞ்சம் கரிசனத்தோடு இந்த வாத்துக்களை இந்த கார் ஷெட்டுக்குள்ளார அனுப்பினோம் என்றால் இந்த மழைக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குமே என்று சொல்லி ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு அந்த வாத்தெல்லாம் துரத்துறாரு கார் ஷெட்டு நோக்கி. அது வேற வேற இடத்துல தான் ஓடுதே தவிர கார் ஷெட்டுக்கு போக மாட்டேங்குது. அப்போ இவர் நினைத்தார், நான் நினைப்பது என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறேனோ அது இந்த வாத்துகளுக்கு புரியவில்லையே. ஒருவேளை நானும் வாத்து போல இருந்தால் வாத்து பேசுகிற பாஷையில் சொல்லி இந்த இடத்துக்கு போனால் பாதுகாப்பு என்று சொல்ல முடியுமோ என்று நினைத்தாராம். இயேசு நான் மேலே இருந்து கொண்டு இந்த மக்களுக்கு மீட்பை தருகிறேன் என்று அல்ல, கீழே இறங்கி வந்தார். இன்னொரு உதாரணம், ஒரு மனிதனுக்கு கனவிலே காவல் தூதர் தோன்றி, உன்னுடைய பணி முடிவடைகிறது, இந்த உலகத்திலே நீ மோட்சத்துக்கு வர வேண்டும். அவர் உடனே அவர்கிட்ட கேட்குறார், ஐயா காவல் தூதரே, எனக்கு இன்னும் சில பணிகள் எல்லாம் இருக்கின்றன, இவைகளை எல்லாம் முடித்து விட்டு வருகிறேனே, இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள். சரி, அவகாசம் கொடுக்கப்பட்டது. இன்னும் சில காலம் கழித்து மறுபடியும் அதே காட்சி, இன்னும் சில பணிகள் முடியவில்லை, எல்லாம் பிறருக்காக செய்ய வேண்டிய பணிகள், அவைகளை முடித்து விட்டு வருகிறேனே. சரி, பரவாயில்லை. மூன்றாவது முறையும் அப்படியே நடக்கிறது. பிறகு இவரே வானதூதரிடம் இறைஞ்சுகிறார், என் பணி எல்லாம் முடிந்துவிட்டது, நான் இப்பொழுது விண்ணகத்துக்கு வரத்துக்கு தயார், என்னை அழைத்துக்கொள் என்று சொன்ன பொழுது வானதூதர் பதில் சொன்னாராம், இப்போ நீ எங்கே இருக்கிறன்னு நினச்சிட்டு இருக்கிற, நீ ஏற்கனவே விண்ணகத்துக்கு அருகில் இருக்கிறாய், ஆகவே நீ விண்ணிற்குள் நுழைவாய். விண்ணரசு நெருங்கிவிட்டது என்று இந்த தியானத்தை நாம் துவக்கினோம். இறைவன் அரசு இங்கே நம்மில் இருக்கிறது என்றால் அது எப்படி இருக்கும்? பிறருடைய கரிசனத்திலே நாம் வாழ்தல். ஒரு கருத்து, நரகத்துக்கும் மோட்சத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற ஒரு கருத்தை, நரகத்தில் இருக்கிறவங்க நல்ல சாப்பாடு மேஜையில் இருக்குது, ஆனால் அவங்க கையில் நீண்டமான ஒரு கரண்டி இருக்குது. இந்த கரண்டியில் சாப்பிட முடியாது, எடுத்தது வாய்க்கு போக முடியாது. எல்லாம் பெரிய கரண்டியை வச்சுக்கிட்டு எப்படியாவது சாப்பிடணும்னு முயற்சி பண்ணுறாங்க, முடியல. மோட்சத்தில் என்ன நடக்கிறது? அதே சம்பவம், அதே நிலைமை. ஆனால் அங்கே ஒருவர் மற்றவருக்கு அந்த உணவை ஊட்டுகின்றார், அதனால் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இதுதான் விண்ணகம். அந்த விண்ணரசு நம்மிடம் வர வேண்டும் என்றால், do what you can, do with what you have, do where you are. நீ இருக்கும் இடத்தில் உன்னிடத்தில் உள்ளதை கொண்டு உன்னால் முடிந்ததை செய்ய வேண்டும். சாக்குப்போக்குகள் சொல்லக்கூடாது. எனக்கு நேரம் இல்லை, எனக்கு வசதி இல்லை, எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை, எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் வானத்தை வில்லாக வளைப்பேன், மணலை கயிறாக திரிப்பேன் என்றெல்லாம் வசனங்கள் பேசிக்கொண்டு அல்ல. உன்னிடம் இருக்கக்கூடியதை உனக்கு கிடைத்த நேரத்தில் உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய். நான் என்ன செய்கிறது என்று வாளாயிருத்தல் அல்லது இறக்கப்பட்டு கொண்டு சொச்சோ பாவம் அப்படின்னு அதோட முடிஞ்சு போச்சு நம்ம கதை. இறங்கி நான் பணி செய்ய வேண்டும். அந்த நல்ல சமாரியனுடைய உமையில் பார்த்தோம் அல்லவா, அந்த குருவும் சரி லேவியனும் சரி இறங்கி அவர்களுக்கு உதவவில்லை. ஆனால் சமாரியன் இறங்கி அவர்களுக்கு, அந்த அடிபட்டவனுக்கு உதவி செய்தான். அதுதான் நமக்கு கொடுக்கப்படுகின்ற பாடம். Advent is hope, not in a passive way like that of someone waiting for a train, but active hope which gets us ready to give all that is needed for Jesus to be born again in our hearts. ஆண்டவரின் வருகை
நம்பிக்கை நிறைந்தது. பேருந்துக்காக ஒருவர் காத்திருப்பது போல் சாதாரணமானது அல்ல. நம் இதயத்தில் மீண்டும் பிறக்கவிருக்கும் இயேசுவுக்காக அனைத்தையும் கொடுக்க ஆயத்தமாயிருக்கும் உயிருள்ள நம்பிக்கை. The kingdom prepared for you since the creation of the world. உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான் நம்முடைய கைமாறு. உளதால் இருப்போம், செபிப்போம். லார்ட் ஜீசஸ், விண்ணரசை வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் எமக்கு கொடுக்கப்பட்ட நேரம், தருணம், வாய்ப்பு இவைகளை பயன்படுத்தி வெறும் சொற்களால் அல்ல, எங்கள் வாழ்க்கையால், சொல், செயல், சிந்தனை அனைத்திலுமே உமது பணியும் உமது அரசும் இறை தந்தையின் விருப்பமும் செயல்படக்கூடிய வகையில் எம்மில், எம் குடும்பத்தில், எம் சமுதாயத்தில் செயல்படக்கூடிய வகையில் நாங்கள் உறுதுணையாக இருப்போமாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.